தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போலம் காணிக்கைகளும் ஏசப்பா விரும்பவில்லையே. உன் ஐஸ்வர்யமும் பேர் புகழும் நிறமும் முந்தன் தோற்றங்களும் முதன்மையானதல்ல, முக்கியமல்லவே. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை மேன்மை, ஆட்பளித்திடும் உந்தன் இதயத்தை. தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போலம் காணிக்கைகளும் ஏசப்பா விரும்பவில்லையே. நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரை பூமியிலே ஆராதிப்பது தேவன் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். எங்க தாத்தாவுக்கு கிடைக்கல, எங்க அம்மாவுக்கு கிடைக்கல, எங்க அப்பாவுக்கு கிடைக்கல, என் கூட பிறந்த எத்தனையோ சகோதரர்கள் உண்டு, அவர்களுக்கு கிடைக்கல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. உலகம் எங்கிலும் அருமையான இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்ற செய்தியை உலகம் முழுவதும் அறிவிக்கிறார்கள். நான் எத்தனையோ வருஷம் தொடர்ந்து மாசக்கணக்காக கூட பிரசங்கம் பண்ணிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி. இன்றைக்கும் அதிலிருந்து ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்திலே எல்லாரும் பிறப்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வித்தியாசமானது. அருமையான சிலருடைய பிறப்பு சரித்திரத்திலே இடம்பெறவில்லை. கிமு கிபி என்று அருமையான ஆண்டவருடைய பிறப்பை வைத்து சரித்திரம் அருமையான இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிறப்பு அதிசயமானது. மதத்தை ஆரம்பித்த ஏராளமான மனிதனுடைய பிறப்பை நான் அருமையான படிச்சிருக்கிறேன். சமீபத்தில் சாகி பாபாவுடைய பிறப்பை, அவருடைய பிறப்பை குறித்ததான ஒரு குறிப்பை பார்த்தேன். அருமையான அந்த அம்மா கிணற்றிலே தண்ணி எடுக்க போகும்போது வானம் நீல நிறத்தில் இருந்ததாகவும் ஒரு ஒளி அந்த வயிற்றை நோக்கி வந்ததாகவும் அதற்கு பின்பு அவர் ஜெனிப்பிக்கப்பட்டதாகவும் அப்படி இருந்தது. நான் எதையுமே தவறு என்று சொல்லவில்லை. அருமையான அது உண்மையாய் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிறப்பு வித்தியாசமானது. புத்த மதத்தை ஸ்தாபித்த புத்தர் திருமணமானவர். அவருக்கு குழந்தைகள் உண்டு, ஒரு பையன் உண்டு. குருநாதரை குறித்து நீங்கள் வாசித்தால் சீக்கிய மதத்தை ஆரம்பித்தவர். நீங்க ஒரு பெரிய சேட்டை சீக்கியர்களா இருக்கிறார்கள். இப்படி நிறைய மதங்களை பின்பற்றுகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார். லேக்ஸ் இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு மதத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நபி நாயகங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எழுதின வார்த்தைகளை அப்படியே பின்பற்றுகிறார்கள். கோடி கோடியான ஜனங்கள். அப்போ நம்ம இயேசுவை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார்? அவருடைய பிறப்பு என்ன? அவரை ஏன் நாம் ஆராதிக்க வேண்டும்? அவருடைய மேன்மை என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற மதங்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதத்தை குறித்ததான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த வேதத்தை குறித்ததான அறிவு உங்களுக்குள்ளே தெளிவாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் இயேசுவின் பிறப்பின் முழுமையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முழுமையை அறிந்து கொள்ள முடியாது. நீங்க எல்லா பண்டிகை காட்டிலும், நீங்க எல்லாருடைய பண்டிகை காட்டிலும் அதிகமாய் விற்பனையாகிறது சாராய கடை, பிராந்தி கடை, அருமையான விஸ்கி கடை எல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு தான் அதிகமா விற்பனை ஆகுது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டுடைய புள்ளி விவரம், அதிகமா ஜனங்க எப்ப குடிக்கிறாங்கன்னா கிறிஸ்துமஸ் குடிக்கிறாங்க. நாம் பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நாம் ஒரு மதத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் அல்ல.
கிறிஸ்தவம் மதம் அல்ல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெயரை மாற்றி கிறிஸ்தவ மதத்திலே நான் சேர்ந்து கொண்டேன் என்றால் அருமையான உங்களுக்கு வேதம் தெரியவில்லை என்ற அர்த்தம். கிறிஸ்தவம் மார்க்கம், கிறிஸ்தவம் ஜீவனுடைய பாதை, ஒரு மனிதனை நிச்சயத்துக்கு கொண்டு போகிற பாதை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிறப்பின் செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாளில வசனத்தை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிறப்பார் என்ற செய்தியை வான சாஸ்திரிகள் வானத்திலே அவர்கள் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்த போது, அவங்க சயின்டிஸ்டுங்க, ராஜாவின் அரமனையிலே ரொம்ப முக்கியமானவர்கள், வானத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த போது ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் வானத்திலே தோன்றினது. அப்பொழுது அவர்கள் ஒன்றை அறிந்து கொண்டார்கள், தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. ஏனென்றால் பேலையான் சொல்லுகிறான், எண்ணாகம புஸ்தகத்திலே சொல்லுகிறான், ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து தோன்றும் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் வானத்திலே இருந்து உண்டாகும். அது சாதாரணமான நட்சத்திரம் அல்ல, பூமியிலே தேவன் மனுஷனாய் பிறக்க போகிறார் என்பதை காட்டுகிற நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபோது, வானசாஸ்திரியை கண்டபோது, இயேசு பிறந்து விட்டார் என்ற செய்தியை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே அவரை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டி கொண்டே இருந்தது. அந்த நட்சத்திரம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ அதை பார்த்து அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய பிறப்பை அவர்கள் பார்ப்பதற்கு முன்பதாக நீங்கள் எத்தனை சாஸ்திரிகள், அதையும் ஒரு கேள்வியாய் வைக்கிறேன், இயேசுவின் பிறப்பை பார்க்க போனார்கள். பைபிள் 3 சாஸ்திரி படமும் 3 ஒட்டகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த படத்துல கிறிஸ்துமஸ் கார்டா இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் என்ன இருந்தாலும் அந்த சாஸ்திரிகள் போனார்கள். ஒட்டகங்களும் அருமையான ஒட்டகங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது, ஒரு கூட்ட சாஸ்திரிகளும் ஒரு கூட்டம் அருமையான ஒட்டகங்களும் போனது. ஏனென்றால் அவர்கள் எங்கே அவர்கள் திரும்பி வருவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. எவ்வளவு தூரமாய் இருந்தாலும், எவ்வளவு நேரமாய் இருந்தாலும், எவ்வளவு நாட்களாய் இருந்தாலும் இயேசுவை பார்த்துதான் திரும்பி வர வேண்டும் என்ற அருமையான முடிவோடு கூட அவர்கள் புறப்பட்டார்கள். வழியிலே அவர்கள் சாப்பாடு, வழியிலே அவர்கள் தேவையான தண்ணீர், வழியிலே அவருடைய பிரயாணத்துக்கு தேவையான உடைகள், அருமையான ஒட்டகங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டுதான் அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். அவர்கள் பிரயாணம் பண்ணுவதற்கு, இயேசுவை பார்ப்பதற்கு நாம் வெறும் கையாய் போகக்கூடாது என்று 3 காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் ஏராளமான பொன்னு எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் தூப வர்க்கத்தை எடுத்துக் கொண்டார்கள். 3வது அவர்கள் கையில வெள்ளை கோலத்தை எடுத்துக் கொண்டார்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் அதுபோது இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பொன். என்னுடைய செய்தியின் தலைப்பு பொன். Glory to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொன்னுக்கு விசேஷம் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் சிறத்தன்மையை அருமையான அறிந்து கொள்ள வேண்டும் என்றால்
அந்த நாட்டிலே இருக்கிற பொன்னினுடைய அளவை வைத்துதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்தியாவின் பெண்கள், வெளிநாடு அப்படி கிடையாது. வெளிநாட்டுல யாரும் செயின் யூஸ் பண்ண மாட்டாங்க, கோல்டு அதிகமா யூஸ் பண்றது இல்லை. அவங்க வேற ஒரு இதான் யூஸ் பண்றாங்க, அது பொன்னை காட்டும் விலையேற பெற்றது. ஆகவே இந்த பொன்னை இந்தியா தேசத்தில பெண்கள் அருமையான நகைகளாக அணிந்து கொள்கிறார்கள். பெண்கள் அருமையான திருமணங்களில தாங்கள் ஒரு செல்வந்தராக காண்பிப்பதற்கு அவர்கள் நகைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்கள் நிறைய நகை போட்டு, சிலர் நகை இல்லாததுனால திருமணத்திற்கே போவதில்லை. நான் ஒண்ணு இல்லாம போக மாட்டேன், அங்க வர்றவங்களா நிறைய நகை போட்டு வர்றாங்க. தங்களுடைய பெருமையை வெளிப்படுத்தும்படியாய் இந்த நகையை உபயோகப்படுத்துகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை சிலர் எப்படியாய் அந்த கூட்டத்துக்கு போகணும்னு சொல்லி கடன் வாங்கி, நகையை கடன் வாங்கி கழுத்தில் போட்டு போற பெண்களும் இருக்கிறார். இப்ப பரவாயில்ல, கவரிங்கும் கோல்டும் ஓரளவு ஒரே மாதிரி இருக்கு. அதனால திருமண வீட்டுல நான் பாக்குறது பாதி கவரிங் தான். எது கவரிங் எது தங்கம்னே தெரியல. அதையும் ஒரு 10 அணம் கழுத்துல போட்டுக்கிறாங்க. அது ஒண்ணு 250 ரூபாய் தான் விலை. பொன்னை போன்று இருக்கும், ஆனால் அது பொண்ணு அல்ல. அதே போலதான் நிறைய பேர் பொன்னை போன்று இருப்பார்கள், ஆனால் பொண்ணு இல்லை. Glory to God. நான் செய்திக்கு வருகிறேன். அருமையான நிறைய பொன் நிறைய இடத்திலே உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பொருளுக்கு சில விசேஷம் இருக்கிறது. சாஸ்திரிகள் வந்தார்கள் போனார்கள், மேய்ப்பர்கள் வந்தார்கள் போனார்கள், தேவதூதன் வந்தான் போனான். ஆனால் இந்த பொன்னில் இருக்கிற விசேஷத்தை நான் அருமையான தியானித்துக் கொண்டிருக்கும் போது அது இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே நிரந்தரமாக இருந்தது. ஆமென். மற்ற பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் வைத்திருக்கிற வீட்டிலே, பீரோல, பேங்க்ல, அருமையான லாக்கர்ல வைத்திருக்கிற பொண்ணுக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற பொண்ணுக்கும் வித்தியாசமானது. இது அருமையான அர்ப்பணிக்கப்பட்ட பொன், இது அருமையான காணிக்கையாய் வந்த பொன், இது இயேசுவோடு கூட தங்கி இருக்கிற பொன், இது இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு பிரயோஜனமான பொன், இது அருமையான மரியாதையுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தின பொன், அருமையான அந்த பிள்ளையை பராமரிக்க தேவையானவைகளை அருமையான உண்டு பண்ணின பொன். நிறைய சொல்லலாம், ஆனால் ஒன்றுதான் இதனுடைய மேன்மையான விசேஷம் என்னவென்றால், ஏசப்பா இருக்கிற இடத்துல இது இருக்கிறது. ஏசப்பா இருக்கிற இடத்துல இருக்கிறது. Praise the Lord. நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தால், நான் எல்லாம் வசனம் நேரம் ஆயிரும். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி அருமையான சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்போது பசும் பொன் தகடுனால அந்த ஆலயத்தை முழுவதும் வாசிக்கலாம். என்ன வாசகம் சரியா? சன்னதியின் அது எப்படிப்பட்ட இதா இருந்துச்சு? சன்னதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமா இருந்தது. அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். நீங்க அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தை அவன் ஆலயத்தை கட்டும்போது சாலமோன் பசும்பொன் தகட்டினாலே மூடினான். நீங்கள் யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. பழைய ஏற்பாட்டின் ஆலயத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தை மோசே வனாந்திரத்திலே கட்டினதான அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த எல்லாம் பொன்னினாலே. அங்க இருக்கிற கேருபீன்கள் பொன், அங்க இருக்கிற மேஜை. யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23-29 வரைக்கும் வாசித்தால் அந்த மேஜை முழுவதும் பொன் தகட்டினாலே செய்யப்பட்டிருந்தது.
சித்தி அடுத்தபடியாக அருமையான அங்கு இரவு மகளா எரிந்து கொண்டிருக்கிற குத்து விளக்கு யாத்திரையாம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31-39 வரையில் வாசிக்கலாம். பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையால் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அடுத்தபடியாக ஆசாரியை உடுத்திருந்த உடை யாத்திராம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5-36 வரையிலும் வாசிக்கலாம். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். விசித்திர வேலையாய் செய்ய கடவர். இந்த பொன் புதிர்பாட்டிலே எதை காண்பிக்கிறது? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அருமையான பொன்னை போன்ற அருமையான ஒரு சீவியம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அவர் எப்போதும் தேவனை தரிசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எப்போதும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் இருப்பார்கள். சத்துரு யாரை கண்டு பயப்படுவான் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டவன் பயப்படுவான். கர்த்தருடைய சமூகத்திலே அருமையான காத்திருக்கிறவர்கள் யார் என்றால் பொன்னை போன்ற சீவியம் செய்கிறவர். லவோதிக்கா சபையை வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் என்ன நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னும் அவன் அந்த பொன்னையும் என்னிடத்துல கேட்டு வாங்கிக்கொள். நீங்கள் 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை காட்டிலும் அதிக விலையேறப்பெற்ற விசுவாசம். அப்போ பொன்னை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்துல மேன்மையான ஒன்றை பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால் பொன்னை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளை அந்த விசுவாசத்துக்கு நேராய் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உனக்குள்ளே எழும்பும்படியாய், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தினால் நீ கட்டப்படும்படியாய், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உன்னை பற்றிக் கொள்ளும்படியாய், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நீ வளரும்படியாய், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளையாய், அப்படிப்பட்டதான அருமையான மகிமையான மேன்மையான ஒரு விசுவாசம் இந்த கால வேளையில உன்னை பற்றி பிடிப்பதாக. இயேசுவை நேசிக்கிறாய், எந்த மாறுதலும் இல்லை. இயேசுவை நேசிக்கிறாய், இயேசுவின் மேல் அன்பாய் இருக்கிறாய், உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் அவர். ஆகவேதான் நீ கர்த்தரை தேடி வந்திருக்கிறாய். ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கர்த்தர் உன்னை சபைக்குள்ளே எதற்கு கொண்டு வந்திருக்கிறார்? எதற்கு உன்னை சபைக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறார்? எதற்கு வந்திருக்கிறார் என்றால் அருமையான பொன்னிலும் மேன்மையான ஒரு விசுவாசத்தை அருமையான உனக்குள்ளே உருவாக்கும்படி சபை 2000 வருஷமாய் திறந்து கிடக்கிறது. சபையிலே பசுத்தாவியானவர் அசைவாடுவதின் நோக்கம், சபையிலே தேவனுடைய வசனம் பிரசங்கிப்பதின் நோக்கம், தேவனுடைய சபையிலே அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை தேவன் வைத்திருப்பதின் நோக்கம். அருமையான உன்னுடைய விசுவாசத்தை தேவன் பொன்னை போல மாற்றும்படியாய்தான். கடந்த நாளிலே ஊழியர் கூட்டம் நடந்துச்சு. அதிலே நான் அவர்களோடு கூட பேசின அபிஷேகத்தை பற்றி பேசினேன். நிறைய ஊழியக்காரங்களுக்கு விசுவாசி. அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, விசுவாசிகள் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, ஊழியக்காரன் மேல இருக்கிற அபிஷேகம். ஆமென். விசுவாசிகள் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, ஊழியக்காரன் மேல் இருக்கிற அபிஷேகம் ஆரோனுக்குரிய அபிஷேகம், அருமையான ஊழியத்திற்குரிய அபிஷேகம், அருமையான ஊழியத்தை செய்யும்படியாய்
அந்நிய பாஷை 2 பேர் தான் பேசுறாங்க. ஆனா அபிஷேகத்தில் வித்தியாசம் இருக்கிறது. சரி, நான் அந்த பகுதிக்குள்ளே வரவில்லை. நான் உங்களோடு கூட நான் பேச போகிற பகுதி என்னவென்றால் அருமையான புடபடப்பட்ட விசுவாசம். Praise the Lord. நீ விசுவாசிக்கிறாய், நான் இல்லை என்று சொல்லவில்லை. உனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக, எப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றவர்களாக, எப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அருமையான பொன்னை போன்றிருக்கிற பொன்னை போன்றிருக்கிற விசுவாசத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் புடமிடப்படுகிற இடத்துக்கு போக வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்பொழுதும் சாதகமாக இருக்கும் என்று நினைக்காதிருங்கள். சூழ்நிலைகள் எப்பொழுதுமே நான் நினைக்கிறபடி, யோசிக்கிறபடி, சிந்திக்கிறபடி இருக்கும் என்று நினைக்காதிருங்கள். காற்றடிக்கும் ஐயா, அலை எழும்பும் ஐயா, அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் சொல்லுகிறார். அற்ப விசுவாசிகளே, உங்களோடு கூட நான் எவ்வளவு நாள் நடக்க முடியும்? விசுவாசம் இல்லாதவங்க கிடையாது. ஊரை விட்டு வந்தாங்க, வலையை விட்டு வந்தாங்க, குடும்பத்தை விட்டு வந்தாங்க, வேலையெல்லாம் விட்டு வந்தாங்க. பேதுரு பெரிய பணக்காரன். அவனுக்கு நிறைய போட் இருந்துச்சு, நிறைய வலை இருந்துச்சு, அருமையான. அவன் எல்லாத்தையும் விட்டு வந்தான். மேரிட் மேன். மற்றவங்க எல்லாம் திருமணம் செய்யல, எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசம் சொல்றாரு. காரணம் என்ன? அருமையான அவருடைய விசுவாசம் புடமிடப்படவில்லை. ஆபிரகாமை கற்று அழைத்தார். அழைத்தவன் அருமையான தான் போதன் தேசம் இல்லதென்று அறியாது புறப்பட்டான். ஆனால் அவன் விசுவாசத்தை கற்று புடமிடுகிற ஒரு இடத்துக்கு வைத்தான். அந்த புடமிடம் இடம் வந்தா அவனுக்கு ஒரு புள்ள கொடுத்துட்டேன் வயசான காலத்துல. அதன் அருமையான மோரியா மலையின் உச்சியில ஒரு சகன பலியிடு. நீங்க ஒவ்வொரு சொப்பும் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுது. வேதனையில துக்கத்துல ஆறாத துக்கையா. ஆனால் அவன் விசுவாசம் அருமையான புடமிடுகிற ஒவ்வொரு இடத்திலும் அருமையான தன் கால்களை வைத்து வைத்தே போனான். அவன் பின்னே திரும்பி போகலாமா என்று அவன் நினைக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தான். ஆண்டவர் வைத்திருந்த அந்த குறிப்பிட்ட மலையிலே வந்தான். ஏனென்றால் அருமையான ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பலி செலுத்துகிற ஆடு. அவனுக்கு தான் தெரியும் கர்த்தர் ஈசாக்கை பலி செலுத்த சொல்லியிருக்கிறார் என்பதை. எப்படி மனைவியிடத்திலே சொல்ல முடியும்? எப்படி மகனிடத்திலே சொல்ல முடியும்? எப்படி வேலைக்காரனிடத்திலே சொல்ல முடியும்? அவன் மனதிலே குமுறுதல், அவனுடைய மனதில் இருக்கிற போராட்டம் பயங்கரமாக இருந்தது. அந்த போராட்டம் என்ன செய்தது என்றால் அவன் விசுவாசத்தை பொன்னை போல மாற்றினது. ஆமென், பொன்னை போல மாற்றினது. ஆமென். பாடுகளின் மத்தியிலே சிலருடைய பாடுகளும் நம்முடைய பாடுகளையும் கம்பேர் பண்ணா நம்ம பாடு ஒண்ணுமே இல்லை. இந்த வெண்ணிலாஸ் குறித்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அவருடைய வீட்டுக்காரர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கூற்றோடு கைகால் இழந்து ஒரு 6 மாசமா அந்த அம்மா படின போராட்டத்துக்கு அளவே இல்லை. இப்படி ஒரு ஒய்ஃபு கிடைச்சதுக்கு அவர் கிடைச்ச ஒரு பெரிய எந்த ஒய்ஃப்னாலும் இவ்வளவு தூரம் பார்க்காரு, இவ்வளவு தூரம் பார்க்காரு. அவரு அடிக்கிறாரு அந்த அம்மாவை, காரி துப்புவாரு, நடக்க முயற்சி பண்ண மண்டை உடைஞ்சிரும். ஆனா அந்த அம்மா நாங்க கடந்த நாள்ல கேள்விப்பட்டு எங்களை ரொம்ப துக்கமாயி போச்சு. அவங்க யார்ட்டையுமே சொல்லாம ஒரு விசுவாசித்த உதவி கேட்டுக்கிறாங்க. அவங்க செய்ய முடியாதுன்னு உனக்கு நாங்க செய்ய முடியாதுன்னு. அவங்க இருதயம் உடஞ்சி எனக்கு போன் பண்ணாங்க, அவங்க செய்ய முடியாதுட்டாங்க. பாஸ்டர் வீடெல்லாம் ஷிப் பண்ணி அவரையும் கூட்டி எங்களை பார்க்கல அவங்க. ஆனா நான் கண்டிப்பா போவேன். அது ரொம்ப ரிமோட் வில்லேஜ். ஐயோ அங்க போகணும்னா ரொம்ப ரிமோட் வில்லேஜ். ஒரு 10 வீடு 20 வீடு இருக்கும். எல்லாம் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஆனா அந்த அம்மா இயேசுவை விடல. நான் அதை தான் சொல்ல வரேன்.
நான் போன மாசம் கம்யூனியன் கொடுத்தேன். நமக்கு யாரும் பகை கிடையாது, யாருமே பகை கிடையாது, யாரும் நாம் விரோதிக்கிறவர்கள் இல்ல, எல்லாரையும் நாம் நேசிக்கிறவர்கள் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்துருக்களையும் நாம் நேசிக்கிறவர்கள் தான். ஏன்னா நான் பிரசங்கம் பண்றேன், நான் அப்படி செய்திருக்கிறேன். அவ்வளவு பாடு. சரி நம்ம போயிருவோம், ஏன்னா எல்லாரும் உதவி செய்ய முடியாது. கூட்டுறவுல இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு பாடு இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்குது, நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. நான் வந்து இருந்துருங்க, நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உங்களுக்கு மாசத்துல காசு கொடுத்துருவேன், இடம் கொடுத்துட்றேன், எல்லாம் கொடுத்துறேன்ட்ட. அதான் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பாஸ்டுக்கே நம்ம பாரமா இருக்கணும், நம்ம போயிருவோம், அப்படி போனதுதான். அவன் யாச்சும் எந்த உதவியும் அது எதிர்பார்க்காது. ஏன்னா அங்க சமைக்கிற சமையல் ரொம்ப நாள் வந்து சேதிச்சு, அந்த சமைக்கிற காய்கறிய காலையில விடிய காலையில எடுத்துட்டு வரும். அங்க சபைக்கு ஒழுங்கா வரும், தசம பாகம் ஒழுங்கா கொடுக்கும் அந்த அம்மா, அப்படியே கவர்ல வச்சு அப்படியே கொடுக்கும். ஏழைகளுக்கு ரொம்ப உதவி செய்யும். அது கஷ்டம்னு போனா உதவி செய்யும், அது யாரும் மறுக்கவே முடியாது. அப்படி ஒரு இருதயம். ஆனா கடந்து வருகிற பாடும் நெருக்கமும் போராட்டமும் அளவில்லாதது. ஆகவே ஆனா ஒண்ணு என்னன்னா, அந்த விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். சில சமயங்களில அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் பொன்னை போன்று புடமிடப்பட்ட விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உரசி பார்த்ததும் தெரியும். பாடும் கஷ்டமும் நெருக்கவும் போராட்டத்துல அத்திமரம் தொழில் விட்டாலும் தொழில்விடாமல் போனாலும் 7 மடங்கு அக்கறை எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களை எரிக்க ராஜா நின்று கொண்டிருக்கிறான். அவர்களை ஒருவேளை எரிசாலும் எரிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த பொன்னை போன்றிருக்கிற விசுவாசத்தை எந்த அக்கினியினாலும் எரிக்க முடியாது. அந்த பொன்னை போன்றிருக்கிற விசுவாசத்தை 7 மடங்கு 14 மடங்கு எரிந்தாலும் அவர்களுடைய விசுவாசத்தை ஒருவனாலும் எரிக்கவோ அணைக்கவோ அருமையான சிதைக்கவோ முடியாது. ஏனென்றால் அந்த விசுவாசம் வைத்திருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் அருமையான வித்தியாசமானது. ஆமென். இந்த புடமிடப்பட்டிருக்கிற விசுவாசத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். உனக்குள்ளே இந்த விசுவாசம் இருக்கிறதா? நீ இப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றிருக்கிறாயா? இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீ வளர்கிறாயா? இப்படிப்பட்ட விசுவாசத்திலே நீ பெருகுகிறாயா? இப்படிப்பட்ட விசுவாசத்தை வாஞ்சிக்கிறாயா? இப்படிப்பட்ட விசுவாசத்திலே கட்டி எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறாயா? இது அக்கினியினாலே அழிக்க முடியாத விசுவாசம். மரத்தை போன்றிருக்கிற விசுவாசம், வைக்கோலை போன்றிருக்கிற விசுவாசம், அருமையான மணலை போன்றிருக்கிற விசுவாசம் எல்லாம் அக்கினியிலே சுட்டரிக்கப்படும். ஆனால் இந்த பொன்னை போன்றிருக்கிற விசுவாசம் ஒரு காலம் அக்கினியிலே சுட்டரிக்கப்படாது. இதனுடைய முதல் அடையாளம் என்னவென்றால், praise the Lord, அருமையான இந்த விசுவாசம், glory to God, புடமிடப்பட்டிருக்கிற விசுவாசம். ஒரு வசனத்தை கூட அருமையான நீங்கள் வாசிக்கலாம். எப்படிப்பட்ட தன்மை உடையது என்றால், வார்த்தையை நம்பும். நல்ல புரிஞ்சுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை இது நம்பும், வேற எதையும் நம்பாது. நம்ம எல்லாம் எப்படி நாம் கிறிஸ்தவங்களா மாறணும்? நான் கோயிலுக்குள்ள போனா எப்படியும் ஒரு 500 சிலையை கும்பிட்டு தான் வருவேன். யோசிச்சு பாருங்க, நான் நார்மன் கோயில், இந்த ஐயா அங்க ஒரு ஐயா இருக்கிறாரு, அவங்களுக்கு தெரியும், அந்த ஊரே அந்த பேரு தான் இருக்குது. என் பேர் நாராயண பிள்ளை. யோசிச்சு பாருங்க, நான் கோயிலுக்குள்ள போய் இப்படி சுத்தி 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 அந்த சில சமயம் அந்த பெருசாடி யானை இதெல்லாம் பால் ஊத்துவாங்க, அதை குடிப்பேன். அது எப்படி இருக்கு தெரியுமா? மண்ணை கழுவி விட்டது மாதிரி எல்லாம் சுத்தி சுத்தி சுத்தி, அது 3 தடவை சுத்தலைன்னா எனக்கு அது திருப்தியே இருக்காது. அப்படி இருந்த இப்போ நம்ம சிலையை வழிபடல. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் இந்த வார்த்தையை நம்ப வேண்டும். அதுதான் பொன்னை போன்றிருக்கிற விசுவாசம்.
நீங்க இந்த வசனத்திற்கு ஈடான வல்லமை இந்த உலகத்துல வானமும் பூமியும் மாறி போனாலும் தேவனுடைய வார்த்தை மாறாது. தீர்க்க தரிசனம் வரம் சில சமயம் கிரியை செய்யாது, சில சமயம் வல்லமை கிரியை செய்யாது, சில சமயத்துல சிலர் அருமையான நம்மளை கை தூக்காது. வியாதிக்கா நம்ம ஜெபம் பண்ணுவோம், சில சமயம் டக்குனு சுகமாகும், சில சமயம் சுகமாகாது. ஆனா நீங்க வசனத்தை அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா இந்த வசனம் அவங்களை வெட்கப்படுத்தாது, இந்த வசனம் அவங்களை கைவிடாது, இந்த வசனம் அவங்களை உயர்த்து. நீங்க இந்த வசனத்தின் மேலதான் விசுவாசம் வைக்க மாட்டோம். அங்கே கிறிஸ்து இருக்கிறார், இங்கே கிறிஸ்து இருக்கிறார் என்று என்ன செய்யாதீர்கள், புறப்படாது. ஆமென். புறப்படாதீர்கள். இது கடைசி காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம் ஐயா. நீங்கள் எங்கு போனாலும் விடுதலை உண்டாகாது, எங்கு போனாலும் ஒன்றும் சிரமம் உண்டாகாது. நீங்கள் எப்போ சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சோதனைத்துக் கொள்ள முடியும் என்றால் இந்த வசனத்தை சார்ந்து நிற்கும் போது என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையிலே தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு நீங்கள் வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் மனுஷனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனாலே நீங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது பாசி பேசுறதாட்டு நீங்க நினைக்கல, தெய்வம் பேசுறதா நினைச்சீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்லா புரியுங்க. மனுஷன் பேசுறதா தெசலோனிக்கேயர் சபை விசுவாசிகள் சொல்றாரு, நான் உங்களுக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ணல, கட்டுக்கதையை பிரசங்கம் பண்ணல. அல்லேலூயா. சாட்சியை பெருசா பிரசங்கம் பண்ணல, 1 மணி நேரம் யாரையும் குறைச்சி பிரசங்கம் பண்ணல, வசனம் பிரசங்கம் பண்றையா. அல்லேலூயா. வசனத்தை நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, ஐயா பேசும்போது எங்க இருதயம் கிழிக்கப்படுகிறது. நான் பேசினா வசனம் பேசினா இருதயம் கிழியும். அவங்க ஒப்பு கொடுத்து அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அருமையான பொன்னை போன்றிருக்கிற விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆமென். வசனம் நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். உலகத்தில் வாலிபரே தேவ வசனம் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது. வசனம் உங்களில் நிலைத்திருக்கு. அப்போ நீங்க உங்கள்கிட்ட உங்க சிரிச்சு, உங்க உணர்வு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள். என்ன அம்மா சொன்னாங்க, எண்ணத்துல என்ன கொண்டு போய் நீங்க என்ன கொண்டு போகணும்னு சொல்றேன் கேளுங்க. எண்ணத்துல நீங்க வசனத்தை கொண்டு போகணும். என்ன வசனத்தை பயப்படும் போது சொல்லணும், நாமத்துல சொல்லணும். நீங்கள் உங்கள் இருதயமும் உணர்வும் எண்ணமும் வசனத்தினால் நிரம்பி. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிந்து போவதற்கு ஒரு காரணம் தெரியுமா? அவர்கள் எகிப்திலே கர்த்தர் பேசின வார்த்தை மறந்து போனார்கள். எகிப்திலே ஆண்டவர் சொன்னார், நான் கானானை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். இதுதான் இந்த வார்த்தையை தான் அவர் வீரத்திலே, எண்ணத்திலே, உணர்விலே, வீட்டின் மேலே, வீட்டின் நிலைப்பாடுகளிலே அவர்கள் தொங்கப்பட்டிருக்க வேண்டும். கைகளிலே, கால்களிலே அவர்கள் தொங்கப்பட்டிருக்க வேண்டும். என்னவென்றால் கர்த்தருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் எங்களுக்கு தருவார், அவர் செய்வார், அவர் எங்களை கைவிட மாட்டார். அதனால ஒரு செய்தி கேட்டது என்ன ரொம்ப அசைச்சிச்சு. அது என்ன அசைச்சிச்சுன்னா,
அழைத்தவர் மாறாதவர். Amen. மற்றவங்க எல்லாம் போயிருவாங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அழைச்சிருக்கிறேன் உன்னை, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். இத நீ பேசுறது மாத்திரம் இல்ல, நீ உன்னை பார்த்து சொல்லணும், என்னை நீர் அழைத்திருக்கிறீர், என்னை நீர் அழைத்திருக்கிறீர், என்னை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர், என்னை நீ முன்குறித்திருக்கிறீர், என்னை நடத்துவீர், இதுவரையும் நடத்தியிருக்கிறீர், இனியும் நடத்துவீர். எத்தனையோ சூழ்நிலை ஐசியில, அருமையான ஐசியில படுத்திருக்கிற நேரம், அருமையான அவ்வளவுதான் முடிந்து போனது என்ற இடத்துல இருந்த நேரம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். கொரோனால கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். கொரோனா வந்துச்சு, ஆனா அது நம்மை மேற்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் நம்மை கொள்ளுதான் வந்துச்சு. ஆனா அது பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, சத்துரு பார்த்த காரியம், இவன் உணர்விலே வசனம் இருக்கிறது, இவன் ஆவியிலே வசனம் இருக்கிறது, இவன் எண்ணத்திலே வசனம் இருக்கிறது, இவன் சத்தத்திலே வசனம் இருக்கிறது, இவன் வசனத்தை பேசுகிறான். நீங்க வசனம் பேசலன்னா பிசாசு உன்னை கொண்டு போயிரும். ஆமென். வசனம் நீ பேசல. ஆமென். நீங்கள் மற்றொரு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 100க்கு அதிபதி, அவனுக்கு பெரிய பணக்காரையா, அவனுக்கு 100 பேருக்கு மேலானவர் அவன்கிட்ட வேலை செய்யறாங்க. ஆனா அவன் இயேசுவை பத்தி சொல்றான், இயேசுநாதர் சொல்றாரு, உங்க வீட்டுக்கு நான் வரேன், வியாதிஸ்தரை சுகமாக்க வீட்டுக்கு வரேங்கிற. அவன் சொல்றான், நீ என் வீட்டுக்கு வர நான் பாத்துருவானே. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுப்பா, வாசிக்கலாம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. வீட்டுக்கு நான் வர்றதுக்கு நான் பாத்திருவான் இல்லையா? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை சொல்லும்பா. அப்பொழுது என் வேலைக்காரர், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்பா. என் கஷ்டம் நீங்கிருப்பா, என் வியாதி நீங்கிறியா, என் சாப நீங்கிறியா, என் கட்டி எனக்கு நீங்கய்யா, எனக்கு வேலை கிடைக்கலையா, எனக்கு உயிர் ப்ரமோஷன் வரலையா, எனக்கு என் ஜனங்கள் என்னை விட்டு புரிந்து போன ஜனங்கள் என்னை சேர்ந்து வருவார்களையா, என்னை தேடி வருவார்களையா. அருமையான நீ ஒரு வார்த்தை சொல்லையா. ஆமென். பொன்னை போன்ற குழமிடப்பட்டிருக்கிற விசுவாசத்தின் முதல் அடையாளம் அந்த பொண்ணு வசனத்தை பேசிக் கொண்டு, வசனத்தை சிந்தித்துக் கொண்டு, வசனத்தை யோசித்துக் கொண்டு வசனத்திலே நிற்கும். இரண்டாவது பொன்னை போன்றிருக்கிற விசுவாசத்தின் தன்மை என்னவென்றால், அதனுடைய சுவாபம் என்னவென்றால், அது போராடும் தன்மையுடைய, இந்த ஃபைட்டிங், அது ஃபைட் பண்ற தன்மையுடைய. ஏன்னா உனக்கு விரோதமாய் மாம்சம் போராடுகிறார், உனக்கு விரோதமாய் போராடுகிறார், உனக்கு விரோதமாய் உலகம் போராடுகிறது. இந்த 3 போராட்டமும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சாகு வரையில் இருக்கு. இதை போராட வேண்டும் என்றால் நம்முடைய சொந்த பலத்தினாலே போராட முடியாது. நம் சொந்த பலத்தினாலே யுத்தம் பண்ணினால் உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் முடிவு ஜெயமா இருக்காது. அதான் கலாத்தியருக்கு எழுதுகிறார், இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களோ. இந்த விசுவாசத்தின் தன்மை என்னவென்றால் போராடும், போராடிட்டு பாருயா. அவன் பிள்ளைங்க போயிட்டாங்க, சொத்து சுகம் போயிட்டு, எல்லாம் போயிட்டு, மனைவியும் போயிட்டா. நீ தேவன் அவ போகும்போது சும்மா போனா கூட பரவாயில்ல, நீ தேவனை தூசிச்சு சீவனை விடு, நீ இனிமேல் உயிரோடு இருக்கிறது விஷயம் இல்ல, தேவன் உன்னை கைவிட்டு விட்டாரு எல்லாம். அது இதெல்லாம் நிறைய திட்டிட்டு தான் போயிருக்கா. பைபிள் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணல, அவன் நிறைய திட்டிட்டு தான் போனான். ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமாயா சொல்றான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறாயா. இதான் போராடுகிற விசுவாசம், போராடுகிற இடம். வாழ்க்கையில போராட்டம் இல்லாத நீ ஜெயம் பெற முடியாது. இப்ப எல்லாருடைய பிரச்சனை என்னவென்றால், ஜெயம் வரணும், ஆனா போராட்டம் இருக்கக்கூடாது. கிரிக்கெட் விளையாடணும்னா நம்ம பந்தெரிச்சா அவனுடைய கோல்டு உடையணும், பந்தெரிஞ்சா புடிச்சிடணும், நம்ம கோப்பை வாங்கிடணும். நீ போய் பாரு, அந்த பசங்க அந்த வெயில்ல அங்க அந்த கம்பெனியில வர்ற புகை அவ்வளவுத்தையும் அவங்க உட்கொண்டுட்டு, எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அந்த பசங்க கூட இந்த இரும்பு இருக்கிற ஆளை
அந்த கிரவுண்ட்ல கடந்து விளையாடுறான். என்ன கஷ்டப்படுறான்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் இந்தியாவினுடைய அருமையான விளையாட்டு வீரனாக மாற கடின பயிற்சி எடுக்கிறான். எல்லா இடத்துலையும் போராட்டம் இருக்குது, அதுல எதிர்ப்பு இருக்குது. அருமையான ஒரு சின்ன பெட்டி கடை வச்சீங்கன்னு வச்சுங்க, டீ கடை ஒண்ணு வச்சீங்கன்னு வச்சுங்க, நீங்க டீ கடை வச்சு நாளைக்கு டீ வியாபாரம் வந்து அடுத்த எதிர ஒருத்தர் டீ கடை வைக்கலாம், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க பிசினஸ் எடுத்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் போராட்டம் இருக்கு, எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கிறது. நீங்க யார நேசிக்கிறீங்களோ அதிகமா அவங்கதான் உங்களுக்கு சத்துருவா இருப்பாங்க. அவங்க சத்துருவா. எனக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேஷனா இருந்தார், அவர் பெரிய சத்துருவா இருந்தார் ஊழியத்துல, போராட்டத்துல. இப்ப செத்து போயிட்டார் அவர். அவன் ஊழியமா இருந்தா கூட நமக்கு போராட்டம் இருக்கு. எந்த பகுதியா இருந்தாலும் சத்துரு நம்மோடு கூட போராடி கொண்டே இருப்பான். அந்த போராட்டத்துல நீங்கள் நடந்துதான் வர வேண்டும். நீங்கள் நடந்து வந்தால் உங்களில் இருக்கிற பொன்னை கொண்டிருக்கிற விசுவாசம் போராட்டத்துல போராடுகிறது. ஆமென். போராடுகிறது. Praise the Lord. அவர்கள் அழுகையின் வெள்ளத்தாக உருவ நடந்து அதை நீற்றாய் மாற்றுவார். இந்த அரும்புதர் அடிக்கடி ஏன் பாஸ்டர் அழுகிட்டே இருக்கிறீங்க? அழாதீங்க பாஸ்டர், அழாதீங்க. நான் சொன்னேன், என்னால நிறுத்த முடியல பிரதர், என்ன செய்யறது, அழுகிட்டே இருக்கிறேன். ஆனா ஒண்ணு தெரியும், பிரைஸ் தி லார்ட், இந்த போராட்டத்துல நான் ஜெயம் பெறுவேன், இந்த போராட்டத்திலே நான் மேற்கொள்வேன். இன்னும் அவர் என் கூட இருக்கிறார், அவருக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அழகையின் வெள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து அதை நீற்றாய் மாற்றுகிறார்கள். இந்த கண்ணீர் சாதாரணமான கண்ணீர் அல்ல, அருமையான போராட்டத்திலே நின்று ஜெயிக்கும்படியாய் ஊற்றப்பட்ட கண்ணீர். அவர் சொல்றாரு, உன் கண்ணீரை துருத்தியில வச்சுக்கிறேங்கிறார். நீ சாதாரண ஜெபத்துக்கும் அழுது ஜெபம் பண்ற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென், ஆமென். சாதாரண ஒரு ஜெபத்துக்கும் கண்ணீரோடு நொறுங்குண்ட ஆவியை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். நீ அழுத பாருயா, ஆண்டோடைய சமூகத்துல வந்து அழுத பாரு, அது பலத்த காரியத்தை. இரண்டாவது அடையாளம் காட்டுகிற மாம்சம் உன்னோடு கூட போராடும். இந்த மாம்சம் எப்பொழுதுமே ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஒத்து போகாது. இந்த பனியில என்ன மாதிரி தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? உபவாசம் கொடுத்து உங்களால வர முடியுமா? வரவே முடியாது. நீங்க வர விரும்பினாலும் வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா உங்க சரீரம் வர விடாது. சில பொன்னான ஆவிகள் இருக்கிறார். குடியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வன்கண்ணின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, கசப்பில் இருக்கிற ஆவிகள், இதெல்லாம் பொன்னான ஆவிகள். வெறுப்பை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பொய் சொல்லுகிற ஆவிகள், இது ஃபுல் ஈவில் ஸ்பிரிட். இந்த ஆவிகளை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்றால் ஒன்றை கொண்டிருக்கிற விசுவாசம் உள்ள மனிதன்தான் இதை போராடி சேர்க்க முடியும். இல்லைன்னா முடியாது, ஊழியக்காரனாலே முடியாது. ஏன்னா ஊழியத்தின் பாதையில் ரொம்ப வருஷம் இருக்கிறேன், நான் நிறைய சம்பவங்களை பார்த்துருவேன். பைபிள் கை இந்த பாஸ் ட்ரெயின்ல விழுந்து செத்து போயிட்டார். ஏன் செத்தார்னா வறுமை, வேற ஒண்ணு. அதை விசாரிச்சேன். கடைசி கிராமத்துல ஊழியம் செய்றாரு, அவரை வறுமை தாங்க முடியல, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, பிள்ளையும் கூட்டு போயிட்டாங்க. இந்த துக்கத்துல அவர் நின்றுக்கணும். ஆமென். அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்க கூடாது. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு பாஸ் ஜெபம் பண்ண போனேன், தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அந்த இடத்துல கொண்டு நிறுத்தினாங்க. இதுதான் அந்த பாசிட்டிவ். அவ்வளவு போராட்டம், நெருக்கம், பாடு, கஷ்டம். ஆனா நான் என்ன சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைகளை, இதை இடுக்கும் நெருக்கமான வாசல், இதை பிரவேசிப்பவர்கள் சிலர் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. சிலர் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. சிலர் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் போராடி பொன்னை போன்றிருக்கிற விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏனென்றால் இந்த விசுவாசம் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடி ஜெயம் பெறுகிற இடத்துக்கு கொண்டு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது, பொன்னை போன்றிருக்கிற விசுவாசத்தினுடைய தன்மையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அது உங்களை சாட்சியின் ஜீவியத்துக்கு நேராக நடத்தும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் நற்சாட்சி, இது விசுவாச பட்டியல். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்மை ஒரு சாட்சியின் ஜீவியத்துக்கு நேராகும் இந்த விசுவாசம் நடத்தும். ஆமென். இந்த பொன்னை போன்றிருக்கிற விசுவாசம் சாட்சியின் ஜீவியத்துக்கு நேராக நடத்தும். வாசிக்கலாம். எபிரேயர் 11:4 வாசிக்கலாம். நீங்க சில சாட்சிகளை பார்க்கிறீர்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், இது ஒரு சாட்சியின் ஜீவியத்துக்கு நேராய் உன்னை கொண்டு போகும். ஹல்லேலூயா. உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஓட்டத்தின் முடிவுல ஊழியக்கார மனசார சாட்சி, விசுவாசிகள் மனசார சாட்சி. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றத சாட்சியை காட்டி ஒருத்தர் சொன்னா 180 சாட்சின்னாங்க. அவருடைய சாவில 3 நாள் 180 சாட்சி சொன்னாங்க. 180 சாட்சி யாரு? அந்த சபையில் உள்ளவங்க சொன்னாங்க. ஆமா, உன்னை குறித்து அருமையான தேவன் சாட்சி கொடுக்கிறார். உன்னை குறித்து தேவனுடைய ஊழியக்காரன் சாட்சி கொடுக்கிறார். உன்னை குறித்து அந்த சபையிலே சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்க வேண்டும். எத்தனையோ பாடு, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ போராட்டம். ஆனா சபையில நின்னாங்கய்யா, சபை விட்டு போலையா, சபை விட்டு ஓடலையா, அங்கே நின்று சாட்சி, அவங்க சாட்சி கொடுக்க வேண்டும். தேவ மனுஷன், இவன் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்க வேண்டும். இது எப்பொழுது உனக்குள்ளே உண்டாகும் என்றால், பொன்னை போன்றிருக்கிற விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் மாத்திரமே தான் இந்த அனுபவத்தை நீ பார்க்க முடியும். இந்த அனுபவத்தை நீ காட்ட முடியும். இந்த அனுபவத்தை நீ உணர முடியும். பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்றவங்க எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. யாரு பண்ணல? உங்களை காட்டும் பக்தியானவங்க மத்த மதத்துல இருக்கிறாங்க. போய் பாரு, அல்லாஹ் கோயில போய் பாரு, முஸ்லீம் கோயில போய் பாரு. அவன் என்ன, அவன் தொழுகிற பாரு, நெத்தி வந்து காய்ச்சி போய் உருண்டையா இருக்குது, முட்டி உருண்டையா இருக்குதா? ஒவ்வொரு மதம், புத்த மதத்தை சார்ந்தது ஒரு ட்ரெஸ் தான் ஏன் போடணும்? ஒரே ஒரு ட்ரெஸ் தான், எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. அவன் ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தாலும் பிச்சை எடுத்தாயா சாப்பிடணும். அது லட்சம் இருக்கிறாயா, நாடே இருக்குது. இலங்கையில அதிபரா ஒருத்த மாறனா புத்த பிச்சைகள் இல்லாம அவன் மாற முடியாது. புத்த பிச்சைகள் யார டிசைட் பண்றாங்களோ அவங்கதான் இலங்கை அதிபரா மாற முடியும். போய் பாரு, ஐயப்பன் கோயிலுக்கு போறான், போய் பாரு. 40 நாள் விரதம் இருந்து போய் பாரு. கட்டடிச்சா இப்போ எல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் பஸ்ல விஷயம் போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், எங்க ஊர்ல இருந்தே நடந்து போவாங்க. பஸ் எல்லாம் கிடையாது, செருப்பு கிடையாது. அவன் சொல்றான், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிறான். புலி வரும், கரடி வரும், எல்லாம் வரும். எல்லா மதமும் 40 நாள் சாப்பிடாது இருக்கிறான். வருஷ கடைசியில பாசிங் பேர் வச்சுனா ஆளே காணும், ஆளே காணும். நான் ரொம்ப பேசினா உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பிரசங்கம் பண்ண விரும்பல.
உங்களை பலப்படுத்திதான் பிரசங்கம் பண்ண விரும்புறேன். நான் ரொம்ப பிரசங்கம் பண்ணா என் மேல கல்லெறிஞ்சுவீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சாட்சியின் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் நல்ல பண்ணா யாரையும் பேச மாட்டாங்க, யாரையும் குறையும் சொல்ல மாட்டாங்க, யாரையும். சபை கர்த்தருடைய சபை. ஆமென். எங்களை என்ன வேணா சொன்னா நாங்க அதை பத்தி கவலையே பட மாட்டோம். ஆனா சபையை உடைக்கணும், சபையை பிரிக்கணும், 10 பேர்த்த கசப்பை உண்டு பண்ணணும்னா இது பிசாசுடைய ஆவியே தவிர இது தேவனுடைய ஆவியே கிடையாது. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இது ஈவில் ஸ்பிரிட் தான், பிசாசுடைய ஆவி, சொல்லாத ஆவி. அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். பொன்னை போல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் செய்ய மாட்டான். இது ரத்தத்தினால் கட்டப்பட்ட சபை, பாடுகளினால் கட்டப்பட்ட சபை, போராட்டத்தினாலே கட்டப்பட்ட சபை. அவ்வளவு சுலபமான சபை அல்ல இது. இது அப்பாவும் மகனும், அப்பா செத்த போற மகன் நடத்துற ஊழியம் இல்லை இது. இந்த ஊழியம் வேறையா, இந்த சபை வேற. இந்த நாளிலே உன்னை போல் இருக்கிற விசுவாசம் உள்ள மனிதன் அவனை குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்கும். அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான். அவன் வாழ்ந்த காலம் எந்த வருஷயா? அவன் வாழ்ந்த காலம் சீவ புஸ்தகத்துல, இந்த பாண்டிச்சேரியில நீ செய்தவைகள் எழுதப்படும், நீ செய்தவைகள் பேசப்படும். பாட்டில் இருக்கிறது. என்னை பேர் சொல்லி அழைத்தான், என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்காக பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்காக பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்காக பொங்கிடுமே. வெளிப்படுத்துகிற புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் இவர்கள் கழுவப்பட்டவர்கள், மிகுந்த போராட்டத்திலே இருந்து வந்தவர்கள். கொஞ்சம் நஞ்சம் போராட்டம் இல்ல, மிகுந்த போராட்டத்தில். உனக்குள் இருக்கிற விசுவாசம் பரலோகத்திலே உன்னை குறித்த சாட்சி. உனக்குள் இருக்கிற விசுவாசம் உன்னை குறித்து பசுசாலியான ஒரு சாட்சி கொடுப்பான். உனக்குள் இருக்கிற விசுவாசம், உன்னை போல இருக்கிற விசுவாசத்தை நீ ஆராதிக்கிற சபை உன்னை குறித்து சாட்சி கொடுப்பான். நீ அருமையான உன்னை போல இருக்கிற விசுவாசத்தை குறித்து அருமையான தேவன் உனக்கு மேய்ப்பனாக கொடுத்த மேய்ப்பன் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பான். மனசார அவங்களை அடக்க மாட்டோம். நீ எல்லாரும் செத்து போனவங்கள மனசாரெல்லாம் அடக்கம் பண்ண மாட்டோம். ஒருத்தர் செத்து போயிட்டார் நம்ம சபையில. நான் சொன்னேன் அந்த பாஸ்டர்ட்ட, துவக்கத்திலிருந்து முடிகிறவரை நீங்களே பார்த்துடுங்க. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? இல்ல, நான் பொய் சொல்ல இந்த இடத்துல மேடையில் நின்று நான் பொய்யா ஒரு பிரசங்கம் பண்ண விரும்பல. நீங்களே, உங்களுக்கு யாருன்னு தெரியாது, அதனால நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க. நீங்க பேசி எல்லாம் முடிச்சு, ஆனா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, பாஸ்டுக்கு இந்த ஆளுக்கும் ஆவி ஒத்து வரல. அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டுடைய ஆலயத்துல வர்றது கிடையாது, குடிச்சுக்கிட்டு வர்றான். செத்து போயிட்டான், புல் குடி சாகும் போது. அவன் விசுவாசத்துல சாகல, ஆனா சபையில வந்திருக்கிறான். என்ன செய்ய முடியும்? நான் சொன்னேன், நான் சில இடத்துல காமனா பிரசங்கம் பண்ணுவேன். ரொம்ப நான் பொய்யா பிரசங்கம் பண்ண விரும்பவே மாட்டேன். இவருதான் பரலோகத்துக்கு போவார், வாசல் அங்க திறந்திருக்கு, 2 தூதனை நைட்டு பார்த்தேன். ஒருத்தர் சொல்றாங்க 2 தூதனை நைட்டே பார்த்தேங்கிறான். நைட்ல இவங்க வந்து கூப்பிட்டாங்க, காலையில போயிட்டாங்க. இந்த கதையெல்லாம் நான் என்னைக்கு விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நான் வந்து பிரசங்கம் பண்ணா வசனத்தை பிரசங்கம் பண்ண சரி. சிலர் அப்படி இருக்கிற ஆளுக்கள் என்ன பண்ணுவோம்னா காமனா ஒரு பிரசங்கம் பண்ணி விட்டுருக்கு. அவரை பத்தி நான் ரொம்ப பேச மாட்டேன்.
நிறைய கிறிஸ்தவங்க பரலோகத்துக்கே போறது கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? நிறைய விசுவாசிகள் பரலோகத்துக்கு போறது கிடையாது. நிறைய சபைகள் பரலோகத்துக்கு போறது கிடையாது. அவங்க பரலோகத்துக்கு போறது மாதிரி இருந்தா இந்துக்கள் போவாங்க. அவங்க போறது மாதிரி இருந்தா முஸ்லீம் போவாங்க. அவங்க போறது மாதிரி இருந்தா புத்த மதத்துல இருந்தும் போவாங்க. அவங்க போறது மாதிரி இருந்தா இப்ப ஒருத்தர் இருக்கிறாங்க பாருங்க, கறி மீன் சாப்பிடாத மதம், அவங்க போவாங்க. அவ்வளவு அட்டூழியத்தையும் பண்ணி அவ்வளவு தாறுமாறான ஒரு கிறிஸ்தவ சீரியன் செய்து செத்து போனவன பரலோகம் போவான்னு பாட்டு பாடுறது. இது என்ன அநியாயமா இருக்கு? இது என்ன அக்கிரமமா இருக்குது? நான் பேசுறது அடித்தளத்திலிருந்து பேசுகிறேன், மனசு அடித்தளத்திலிருந்து பேசுகிறேன். எப்படியா போக முடியும்? எப்படி போக முடியும்? போகவே முடியாது. ஜீவனை பணைய வைத்து தேவனுக்காய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் திறந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. திறந்திருக்கும். சும்மா ஏமாத்திடாதீங்க. பணம் நம்மகிட்ட நிறைய இருந்தா நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். வரம் நம்மகிட்ட இருந்தா அருமையான பேய் அதை இதை விரட்டி இருந்தா அது ஒரு கூட்டம், நம்மளை போலருக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அழகு இருந்தா நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லாது நம்மோடு கூட நடந்து வருகிற ஒரு இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். ஆமென். அடுத்தபடியா அருமையான பொன்னை போன்றிருக்கிற விசுவாசத்தின் தன்மை எப்படிப்பட்டது? தேவைகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கிற தன்மையுடையது. நம்முடைய தேவைகள் எல்லாருக்கும் தேவை இருக்குது. உங்களுக்கும் தேவை இருக்குது, எனக்கும் தேவை இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பொன்னை போன்று இருக்கிற விசுவாசம் பரலோகத்தை பார்த்து கொண்டே இருக்கு. ஆண்டவரே இந்த அற்புதம் செய்யப்பா, இந்த பணம் வேணும்பா, இந்த இடம் வேணும்பா, ஒரு வீடு வேணும்பா, ஒரு வேலை வேணும்பா, நல்ல ஒரு ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு புருஷன் வேணையா, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணையா. இதெல்லாம் நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த விசுவாசத்தை நீ சார்ந்திருந்தால் இந்த விசுவாசம் உன்னுடைய எல்லா பூமிக்குரிய தேவைகளையும் சந்திக்க வல்லமை உள்ளதா. நீ ஆண்டவர் தான் நம்பணும். வேற என்ன மேட்டர் மணி, அந்த மணி, இந்த மணிக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, மேட்டர் மணியில அவன் கீழே சொல்றான், இதனாலே இருந்த எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, நீங்களே விசாரிச்சிடுங்க. நிறைய பேர் ஏமாந்துறாங்க மாப்பிள்ளை பாக்குறதுல, நிறைய பேர் பொண்ணு பாக்குறதுல ஏமாந்துறாங்க. ஆனா நீங்க விசுவாசமாய் கர்த்தரை நோக்கி பார்த்தா ஏமாற மாட்டீங்க. ஏமாந்துருவாங்க. ஒரு பையன் வந்தா கழுத்துல இந்த குளம் எல்லாம் போட்டிருந்தா டாக்டர்னு சொல்லி மிக்சி வரையும் போயிட்டு கடைசி அவன் டாக்டரே இல்லையா. இப்ப எல்லாமே பிஹெச்டி போட்டுக்கிறாங்க. பிஹெச்டி போட்டு அந்த என்ன ஒருத்தர் கேட்டேன், நீ என்ன தம்பி படிச்சுன்னு கேட்டேன். ஆட்டோ ஓட்டானா பிஹெச்டி முடிச்சுன்னு பாச்சுன்னா, என்னடா அதை படிச்சுதான் நீங்க வந்த, நீ எந்த காலேஜ்ல படிச்சுன்னு கேட்டேன். அவன் சொன்னா, வாங்க சார், அதெல்லாம் போய் யாரு காலேஜ்ல படிப்பாங்க, அங்க ஒரு இடம் இருக்குது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க காசை கொடுத்தனா அவனுக்கு பிஹெச்டி கொடுத்தலாம். ஆமா, எல்லாமே பிஹெச்டி. ஒவ்வொருத்தரும் கேட்டு டாக்டர் இங்க டாக்டர்னா சித்தா மருத்துவமா, அவரும் டாக்டரா இருக்கிறோம், அதுல இமிகிரேஷன், அதுல பிஹெச்டி முடிச்சுக்கிறான். எல்லாம் உங்க போர்டை பாத்தீங்கன்னா கிடையாது, கீழே போட்டுக்கிறான், லண்டன் போட்டுக்கிறான், சும்மா நாள் போட்டுக்கிறான். கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம். உண்மையா டாக்டரா படிச்சவங்க ஜனங்க போக மாட்டேங்கிறான். நம்ம நாட்டு ஜனங்களை ஏமாத்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் ஏமாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. வியாதியா ஒருத்தன் வந்தான்னு வச்சுங்களேன், அவனை உடனே சுகமாக்குனா வரமாட்டான். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன்னு கேட்கறான். அவன் எந்த ஊர்ல இருந்து வந்தான்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேரு, அங்க இருந்து வந்தான். அவனை ஒரு 2 வாரமா வேப்பல் அடிச்சு, அதை அடிச்சு, இதை அடிச்சு, இதே நீங்க சபைக்கு வாங்க, அவன் சொல்றான், பாஸ்டுக்கு பேய் விரட்டவே தெரியாது. எனக்கு தெரியும் பேய் விரட்டுறது, எனக்கு இந்த ஊரை பற்றி எல்லாம் தெரியும், ஜனங்களை பற்றி எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா சத்தியத்தை ஒரு மனுஷனுக்கு நம்ம சொல்லி உள்ள வச்சிட்டோம்னா
ஆமென். அது அவன் வாழ்க்கையை மாற்றி. ஆமென். வேற ஹalleluya. எந்த தந்திரத்தையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய ஊழியக்காரங்க நிறைய தந்திரம் வச்சுக்கிறாங்க. நம்ம வச்சிருக்க ஒரே ஒரு தந்திரம் மந்திரம் எல்லாமே இந்த வசனம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம வச்சிருக்கிறது தேவைகளை தேவன் சந்திப்பார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி. நான் அதோட முடிச்ச போறேன். தேவைகளை தேவன் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நான் ஊழியத்தின் பாதையில ஒரு நாள் இவ கிடையாது என்கிட்ட. இவ ரெய்னி ஹாஸ்பிட்டல்ல ஒரு 6 months கோர்ஸ் படிக்க போயிட்டா. ஒரு சின்ன கூரை கொட்டக அங்க இருந்தேன். பசினா தாங்கவே முடியல. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குன்னா, எலியாவை காகத்தை கொண்டு போசிட்டார். நான் அதை அப்படி விசுவாசிச்சேன். காலையில பார்த்தேன் ஒரு காக்கா வரல. அதுலயும் கதவை திறந்து வைக்கலன்னா காக்கா வந்துட்டு போயிருமா, அப்படி ஒரு கதை கேட்டுக்கிறேன். சரி, அந்த மேல் கதவை திறந்து வச்சுன்னு கொஞ்ச நேரம் காக்கா வரும் காக்கா வரும் காக்கா வரும், சாப்பாடு கொண்டு வரும் சாப்பாடு கொண்டு வரும். நான் அப்படியே உட்கார்ந்துருந்தேன் கிறிஸ்து நகர்ல. நான் ஒரு கிழிஞ்ச கட்டிலு அதுல படுத்துக்கிட்டே இருக்கிறேன். சரி, ரொம்ப தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு ஈர துணிய அந்த டவலை என்ன பண்ணேன்னா நனைச்சி வயிற்றுல கட்டிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அந்த பசி அடங்கும்னு சொல்றதுக்கு அது கட்டிக்கிட்டேன். சரி, நைட்டா நமக்கு லேட் ஆயிட்டு காலையில பாத்துக்கலாம், பசிக்குது, ஒரு பைசா இல்ல, எதுவுமே இல்ல வீட்டுல. கொஞ்சம் அரிசியா இருந்திருந்தா கூட நான் அதை காய்ச்சி உப்பு போட்டு ஏதாவது கஞ்சியா குடிச்சிருப்பேன். ஒண்ணுமே இல்ல. அப்படியே படுக்கிறேன். படுத்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தேன் இவ்வளவு பெரிய ஒரு பிரெட் அப்படியே கொடுத்து அந்த ஹாலு பக்கத்துல நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க, என்னாலே நம்ப முடியல. ரொம்ப ஸ்பீடா ஒழுங்க சத்தத்துல போய் கதவை திறந்து பார்த்தேன். யாருமே இல்லை. அதுவும் அந்த ஊர்ல பிரெட் யாரும் போட மாட்டாங்க. தோசை இட்லி போடுவாங்க. ஒரு பெரிய பிரெட் அப்படியே நான் ரொம்ப அழுதேன். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நடத்தி வந்தார். யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னுடைய பிரயாணம் ரொம்ப கடினமான பிரயாணம். அது என்னுடைய பிரயாணம் ரொம்ப கடினமானது. யோசிச்சு பாருங்க, திருநெல்வேலியில அந்த வேஷ்டி சட்டையும் காயணும், அது வரையிலும் குடிச்சிட்டு இருப்பேன். குளத்திலேயே உட்கார்ந்து இருப்பேன் அந்த ஆத்துல. அது காஞ்ச பிறகு அந்த ஒண்ணுதான் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் உண்டு. ஒரு டவல் வச்சிருந்தேன். அந்த டவல்ல விரிச்சு படுப்பேன் ரோட்ல. காலையில பார்த்தா டவலே காணும். இங்க ரோட்ல எதுவுமே வைக்காம விட மாட்டாங்க. ஆனா கர்த்தர் என்னை கைவிடவில்லை. அவர் என்னை நடத்தின நல்ல மேய்ப்பனா இருந்திருக்கிறார். நான் எந்த மனுஷனையும் தேடி போய் எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு கேட்கவே மாட்டேன். என் ஊழியத்திலே கேட்டதே இல்லை. நமக்கு எந்த திட்டமும் இல்லை. இதுவரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தால் நம்மை விசுவாசத்தை அவர் வெட்கப்படுத்தவில்லை. நம்முடைய விசுவாசத்தை விட்டு அருமையான நம்மை அவமானப்படுத்தவில்லை. நம்முடைய விசுவாசம் நம்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது நம்மை கைவிடவில்லை. நம்முடைய விசுவாசம் நம்மை பசியால் சாகவிடவில்லை. நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது. எல்லாவற்றையும் நான் தங்கியிருந்த வீடு பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு ஸ்டார் எல்லாம் பார்க்கலாம், மூன் எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். மழை அப்படியே வரும், சுத்தியும் மண் சுவர். அது சில சமயம் மழையில அப்படி பொத்து பொத்துன்னு விடும். அங்க தண்ணி வரும்போது அப்படியே உள்ள வரும். எனக்கு மேல அப்படியே வந்துட்டு நான் ரொம்ப ஜுரத்துல படுத்து கிடக்குறேன். பக்கத்து வீட்டுல ஒரு பிரதர், அவருக்கு பேரு முத்துராஜ், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவரை நான் ஒரு நாள் பார்த்தேன். பார்க்க முடியாது, ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் நான் ஒரு நாள் பார்த்து கையில நிறைய பணத்தை கொடுத்தேன். அவர் வாங்கவே மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன், நல்லா இருக்கிறேன்னா என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, நீங்க வாங்கிதான் ஆகணும். ஏன் கொடுக்குறீங்க என்ன, என் உயிரை நீங்க ஒரு நேரம் காப்பாத்தி இருக்கிறீங்க. அப்படியே 2 கையையும் தூக்கிட்டு போய் அவரு வீட்டுல படுக்க வச்சார். நாங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தோம். பாத்ரூம் 1 கிலோமீட்டர் ஓடணும். எனக்கு அடிக்கடி வயிறு கலக்கும். பழைய இதெல்லாம் சாப்பிடுறதுனால வேற ஒண்ணு கிடையாது. ஓடுவேன். ஏன்னா அங்க ஒண்ணு பாத்ரூம் லெட்ரின் கிடையாது. ஆமா,
கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். Praise the Lord. நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறவர். தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கிறவர். எங்க அண்ணன் குருசாமி அவன் எழுதுனா ஒரு போஸ்ட் கார்டு, அதை வச்சு கூட காட்டணும்னு நினைச்சேன். ரொம்ப நாள் அதை வச்சிருந்தேன். அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு வருஷம் கடன் வாங்கி தான் போவேன். ஆனா நீ பரவாயில்ல, உன்னோட நீ கும்பிடுற கடவுள் அவங்க அப்படிதான் தெரியும், எழுத தெரியும், ஏசுநாதர்லாம் தெரியாது. நீ கும்பிடுற கடவுள் உனக்கு கைவிடல. ஆமென். அவர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஏன்னா நான் மேக்சிமம் ஊருக்கு போகும்போது கார்ல தான் போவேன். அவங்க பார்ப்பாங்க, என்ன அப்படியே பார்ப்பாங்க, மேல இருந்து அப்படியே பார்ப்பாங்க. அவங்க நினைப்பாங்க அவ்வளவு கார்ல வரான், கார்ல போறான், வெள்ளைக்காரங்க, மனைவி, பிள்ளைங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஆளுங்க எல்லாம் கொழுகுழுன்னு இருப்பாங்க. இந்த அம்மா மட்டும்தான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறாங்க. எல்லாம் கொழுகுழுன்னு வருவாங்க. எதுக்காக சொல்றேன்னா, கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். நம்மை அருமையான இயேசுவுக்கு பின்னே வந்து நாம் குடும்பமோ நம்முடைய பிள்ளைகளோ நாமோ கெட்டு போகவில்லை. நாம் கெட்டு போகவில்லை. ஆகவே இந்த பொன்னை போன்று இருக்கிற விசுவாசம் நமக்கு தேவைகளை எல்லாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்காத. இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு காவல்காரனா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு சிறுமைப்பட்ட இடத்துல இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வீட்டுல வேலை செய்யலாம். கவலைப்படாத மகளே, அருமையான கிளர்ச்சியில இருந்து காவல் காத்தவன் தான் ராஜாவின் பக்கத்தில் இருக்கிறான். அருமையான குழியில இருந்தவன் தான் போத்திமார். அருமையான அவர் பாரோருடைய அரவணையிலே அருமையான அவர் பெரிய மனிதனாய் காணப்படுகிறார். காட்டிலே ஆடு வைத்து கொண்டிருந்தவன் தான் இஸ்ரவேல் ராஜாவாய் கர்த்தரவனை மாற்றினார். உன்னுடைய தோற்றம் அற்பமாயிருக்கலாம், ஜனங்கள் மத்தியிலே நீ அற்பமாய் பேசப்படலாம், ஜனங்கள் உன்னை ஒதுக்கலாம். கவலைப்படாது. கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்துகிற நாள் இருக்கிறது. கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நாள் இருக்கிறது. உன் விசுவாசம் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். உன் விசுவாசம் உடைந்து போன உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். நசிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். உண்மையான உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். உன்னை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளது. விசுவாசம். அப்படியே நாம் சிரிக்கலாம். Glory to God. அவர்கள் பொன்னை பிள்ளைக்கு காணிக்கையாய் செலுத்தினார்கள். பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் விளக்கு அணையவே அணையாது. உன் விளக்கு அணையவே அணையாது. உன் விளக்கு அணையாது மகளே. உன் விளக்கு அணையாது. அவமானத்துக்கு பதிலாய், நிந்தைக்கு பதிலாய் கர்த்தர் புகழ்ச்சியை உண்டு பண்ணுவார், மேன்மையை உண்டு பண்ணுவார், மகிமையை உண்டு பண்ணுவார். பரிசுத்தமும் இரக்கமும் கருவை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பொன்னை போன்றிருக்கிற விசுவாசம் உடமிடப்பட்ட போது அது பொன்னை போன்ற விசுவாசமாய் மாறுகிறது. அதில் இருக்கிற 4 தன்மைகளை எங்களுக்கு அடையாளம் காட்டினதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மகிமையான விசுவாசம் எங்களுக்குள்ளே வளருவதாக, எங்களுக்குள்ளே பெருகுவதாக, எங்களுக்குள்ளே கட்டப்படுவதாக. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுவதாக. உடைய கரத்திலே முழு சபையை வைக்கிற அக்கினி மதிலாயிருந்து சபையை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.